இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிக மிக நல்லவர். 11 மாதங்கள் நம்மை பாதுகாத்து இந்த 12வது மாதத்தின் முதல் வாரத்திலும் நாம் தேவ சமூகத்தில் குடும்பங்களாய் இணைந்து தேவனை நல்ல ஆராதிக்க மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தில் கலிகூற தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய மகத்தான மற்றற்ற அவருடைய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அங்க வசனம் முடியுது. எப்படி? நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நமக்காக எல்லாவற்றையும் அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி? 2 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆணித்தரமாக அழுத்தி சொல்லுகிறார். நாம் சேவிக்கிற தேவன் எப்படி நமக்கு கொடுக்காதிருப்பார்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நாம் சேவிக்கிற, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு எப்படி அருளாதிருப்பார்? அவர் கொடுத்துதான் ஆக வேண்டும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கை உயர்த்தி. என் இயேசு எனக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி? இந்த வசனத்தை தொடர்ந்து வருகிற நாட்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முதலாவது நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது, இந்த வசனம் எப்படி முடிகிறது என்று சொல்லி பார்ப்போமானால் ஒரு கேள்விக்குறியோடு இந்த வசனம் முடிகிறது. அருளாதிருப்பது எப்படி? கேள்விக்குறியோடு முடிகிற அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம் என்னன்னா, அருளாதிருப்பது எப்படி? ஆமென். இந்த வசனத்திற்குள் போகும் முன்பு இந்த காலை வேளையிலே நாம் தெரிந்து கொள்ள ஆண்டவர் விரும்புவது என்னவென்றால், இந்த வசனத்திற்குள்ளே போகும்போது பதிலை கண்டுகொள்ள உதவி செய்கிற ஒரு தேவனை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்க்க வைக்க போகிறார். இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இந்த காலை வேளையில் நீங்க எத்தனை கேள்வியோடு வந்திருந்தாலும் இன்னைக்கு பதிலை கொடுத்து தான் உங்களை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தான் நிறைய கேள்வி எழும்பும், நமக்கு நிறைய கேள்வி எழும்பும். ஆனால் பதிலை தான் கண்டுபிடிக்க மாட்டோம், பதிலை தான் கண்டுபிடிக்க மாட்டோம். நிச்சயமாக இந்த நாள் காலை வேளையில் எத்தனை கேள்வி எந்த பக்கத்திலிருந்து, எந்த திசையிலிருந்து, எந்த மனிதனிடத்திலிருந்து, எந்த சாத்தானிடத்திலிருந்து வந்திருந்தாலும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து அனுப்புகிற ஒரு சர்வ வல்லவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பதிலை கண்டுகொள்ள உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். பக்கத்துல சொல்லுங்க. உங்க இருதயத்துக்குள்ள எத்தனை கேள்வி இருந்தாலும் அத்தனை கேள்விக்கு பதிலை வைத்திருக்கிறவரை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பல கேள்விகளுக்கு ஆண்டவர் தான் பதில். பல கேள்விகளுக்கு யார் தான் பதில்? ஆண்டவர் தான் பதில். இன்னும் பல கேள்விகளுக்கு பதிலை காணுவதற்கு நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். இந்த மாதம் வெகு நாளாய், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்தில் உங்களை வெகு நாளாய் உங்க மனதை அலட்டி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு, பதில் சொல்லாதிருக்கிற கேள்விகளுக்கு பதிலை கண்டுகொள்ளவும் அனுபவிக்கவும் உதவி செய்ய ஒருவர் இறங்கி வந்திருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்பார். சில நேரத்தில் யார் கேள்வி கேட்பா? ஆண்டவரும் கேள்வி கேட்பார். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? காயினை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? நாம மட்டும் கேள்வி கேட்க மாட்டோம், ஆண்டவரும் கேள்வி கேட்பார். ஆண்டவரும் கேள்வி கேட்பார். ஆதாமை பார்த்து கேட்கிறாரு, எங்கே இருக்கிறாய்? காயினை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரன்
எங்கே மத்தேயு 25 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நான் கொடுத்த ஒரு தாளந்தை நீ ஏன் சும்மா வைத்திருந்தாய்? நான் கொடுத்த தாளந்தை ஏன் சும்மா வைத்திருந்தாய்? இந்த கேள்வியெல்லாம் ஆண்டவர் ஏன் நம்மிடத்தில் கேட்கிறார் என்று சொன்னால், நம்மை சரிபடுத்துவதற்காக, நம்மை நேர்படுத்த, நாம் இருக்க வேண்டிய நிலையிலே இருப்பதற்கு உதவி செய்ய அவர் கேள்வி கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் கேள்வி கேட்பது நம்மை சரிபடுத்த. அல்லேலூயா. ஆனா பிசாசும் பல நேரத்தில் நமக்கு கேள்விகளை எழுப்புவான். நம்முடைய காதில், நம்முடைய மனதில் அவன் சொல்வான். நாம் நினைக்காத நேரத்தில் ஏராள கேள்விகளை அவன் எழுப்புவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் நினையாத நேரத்தில் ஏராளமான கேள்விகளை சாத்தான் எழுப்புவான். என்ன எழுப்புவான்? கர்த்தர் உன்னை புசிக்க சொன்னாரா? கர்த்தர் உன்னை புசிக்க சொன்னாரா? கர்த்தர் ஏன் இதை நீ செய்யக்கூடாது? ஏன் இதை நீ செய்யக்கூடாது? கர்த்தர் ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு என்று அவன் நிறைய கேள்விகளை எழுப்புவான். இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிற நீ போய் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்குற, உன்னை மன்னிப்பார்னு நினைக்கிறியா? உன்னை மன்னிப்பார் என்று நினைக்கிறாயா என்று சொல்லி பல கேள்விகளை சத்ருவானன் எழுப்புவான். எதுக்காக தெரியுமா? நம்மை விழ செய்வதற்கும், நம்மை சிக்க வைப்பதற்கும் எப்போதும் பிசாசு நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். கர்த்தர் பதிலை கண்டுபிடிக்க வைக்கிறவர். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவரோ பதிலை கண்டுபிடிக்க வைப்பவர். பல நேரத்தில் இன்னொரு சூழ்நிலையை சொல்கிறேன். பல நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நமக்கு அறிமுகமானவர்களும் நம்மை பார்த்து கேள்வி கேட்பாங்க. நமக்கு அறிமுகமானவர்களும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? கர்த்தர் சொன்னார்னு சொன்னீங்களே, இவ்வளவு நாளாச்சு ஏன் நடக்கலை? கர்த்தர் சொன்னார்னு சொன்னீங்களே, இவ்வளவு நாள் ஏன் நடக்கலை? இதை கர்த்தர் தான் சொன்னாரா, இல்லை நீங்களா கற்பனையாக சொன்னீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கேள்விகள் என்ன பண்ணுவார்கள்? கேட்பார்கள். அதற்கு பல நேரத்தில் நம்மால் பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல மனமும் நமக்கு இருக்காது. பதில் சொல்லவும் முடியாது, பதில் சொல்ல மனமும் இருக்காது. எல்லாத்துக்கும் போதா, இதெல்லாம் போதாது என்று சொல்லி நம்முடைய மனதே நம்மை கேள்வி கேட்கும். நம்முடைய மனதே கேள்வி கேட்கும். என்ன கேள்வி கேட்கும்? இத்தனை பேர் இருக்காங்க உன்னை சுற்றி, இவங்களையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை வணங்குகிறையே, உன் வாழ்க்கையிலே ஏன் இது நடக்குது? ஆண்டவரை சேவிக்கிறாயே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இது நடக்குது? இந்த நெருக்க பாதை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரே, ஏன்? என்னை மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளவு நாட்கள், ஏன் இவ்வளவு ஆண்டுகள் ஆண்டவர் பொறுத்திருக்க வைக்கிறார், ஏன் என்ற கேள்வி நம்முடைய மனதே எழுப்பும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எத்தனை கேள்வி இருந்தாலும் பதிலை கண்டு கொள்ள உதவி செய்கிற ஒரு கர்த்தர் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் நாம் சேவிக்கிற, நாம் ஆராதிக்கிற, நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொன்னார்? எப்படி பதில் சொல்வார்னா, தெளிவாக பதில் சொல்வார். பக்கத்தில் சொல்லுங்க, இத்தனை கேள்விகள் மனிதனாலேயோ சாத்தானாலேயோ நம்மை சுற்றி இருக்கிறவங்களாலேயோ, எத்தனை கேள்விகள் எத்தனை பக்கம் எந்த திசையிலிருந்து வந்தாலும் அத்தனை கேள்விக்கும் என் ஆண்டவர் பதில் கண்டுகொள்ள தெளிவாக கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெளிவாக பதிலை சொல்லுவார். சில நேரங்களில் பதிலை நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையிலே செயல்படுத்தி கர்த்தர் காண்பிப்பார். அந்த பதிலை கொண்டு, அந்த பதிலை நீங்களும் நானும் கண்டுகொள்வதற்கு உதவி செய்கிறவர் நம் அருகிலே இருக்கிறார். சில நேரத்தில் பதில் தெளிவாக புரியும், சில நேரத்தில் பதில் புரியாது. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். பதில் சில நேரத்தில்
பதில் நமக்கு புரியாது. சில நேரத்தில் பதில் நல்லா புரியும், புரியலனாலும் ஏற்றுக்கொள்ள இந்த ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் தெளிவான பதில் தருவார். சில நேரத்தில் அவர் சொல்லப்போனால் அவர் எப்பயுமே கொடுக்குற பதில் தெளிவான பதில் தான். ஆனால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. எப்பவுமே அவர் கொடுக்கறது தெளிவான, ஆனால் சில நேரத்தில் நம்மாலே அந்த பதிலை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு தெளிவாக தெரியவிட்டாலும் தெளிவாய் ஏற்றுக்கொள்ள உதவி செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இந்த மாதத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நோய்களுக்கும் நம்முடைய கேள்விகளுக்கும் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கிற ஒரு உன்னதமானவர் தான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் கேட்குற கேள்வியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, எங்கே கேள்வி வந்தாலும் அத்தனை கேள்விக்கும் பதிலை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த கேள்விகளுக்கு பதிலை கண்டுகொள்ள ஒரு வழியைத்தான் ரோமர் 8:32 சொல்றார். வாசிங்க, ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. இந்த கேள்விக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்காமல் இருப்பார்? ஆண்டவர் சொல்றாரு, கேள்வியிலே தான் நான் பதிலை வச்சிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கேட்கிற அந்த கேள்வி, இந்த வசனத்தில் கேள்வியிலேயே அதற்குரிய பதிலையும் என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த கேள்வியை எப்படி நாம் அமைக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேள்வியை எப்படி நாம் அமைக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த கேள்வியை எப்படி அமைக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் பதிலையும் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த கேள்வியை அமைக்கும்படி சொல்லுகிறார். கேள்விக்கு முன்பாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்ன வசனத்தில், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர். கேள்வி நமக்கு என்ன கேள்வி? எனக்கு எப்படி தருவார்? நமக்கு கேள்வி என்ன? எனக்கு எப்படி தருவார்? இப்போ ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? கேள்வியை எதற்கு பக்கத்தில் ஆண்டவர் வைக்கிறார்னா, பதிலுக்கு பக்கத்தில் ஆண்டவர் கேள்வியை வைக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நீ கேட்குற கேள்விக்கு பக்கத்திலேயே கர்த்தர் பதிலை வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதை ஒரு பக்கத்தில் வைங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார், அதையெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சு விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் உங்கள் கேள்வியை வைங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை புரிய வைப்பாராக. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி, யார் இதை எனக்கு தருவார், எப்படி தருவார், செய்வாரா என்று கேட்கிற அந்த கேள்வியை இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பக்கத்தில் என்ன வைனா, போன வருஷம் நான் உனக்கு எவ்வளோ மேன்மையான காரியங்களை செஞ்சேன், எவ்வளோ மகத்துவமான காரியங்களை நான் செய்தேன். அது மாத்திரமல்ல, நான் கேளாததையெல்லாம் உனக்கு கொடுத்தேன், நீ கேட்கவே இல்லை. நீ கேட்காததையெல்லாம் உனக்கு நான் என்ன பண்ணேன், கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் போன வருஷத்தில் பெரிய பிரச்சனை வந்துச்சு, போன மாதத்தில் வந்துச்சு, 2 மாதங்களுக்கு முன்பு வந்துச்சு. அந்த பெரிய பிரச்சனையெல்லாம் வந்தபோது ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் நினைத்திராததை என் ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார், செய்திருக்கிறார். இதையெல்லாம் இந்த பக்கத்தில் வச்சுட்டு இந்த பக்கம் உன் கேள்வியை கேளு, பதில் அங்கே தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதாவது என்ன பதில்னா, போன வருஷம் இவ்வளவு காரியங்களை நான் செய்திருக்கிறேனே, இப்போ என்னால் உனக்கு செய்ய முடியாதா? அந்த பதிலை கண்டுகொள்ள கர்த்தர் இந்த மாதத்தில் உதவி செய்வாராக.
அவர் சொல்றாரு, சொந்த குமாரன் என்று சொல்லி பாராமல் கொடுத்தவர். இப்போது நான் கேள்வியை வைக்கிறேன். என்ன கேள்வி? ஆண்டவர் எனக்கு எப்படி வேலை தருவார்? ஆண்டவர் எனக்கு எப்படி வேலை தருவார்? எப்படி வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையை கர்த்தர் தீர்ப்பார்? எப்படி வாழ்க்கையில் சரீரத்தில் இருக்கிற வேதனையை கர்த்தர் தீர்ப்பார்? அப்போ சொல்லுவார், முன்னாடி உனக்கு தீர்த்தாரே, முன்னாடி உனக்கு உதவி செஞ்சாரே, அதை நீ நினைக்கும் போது உனக்குள்ளேரும், அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தவர் இந்த பிரச்சனை எனக்காக தீர்க்க மாட்டாரான்னு ஒரு விசுவாசம் உனக்குள்ளே வரும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 11:3. வருகிறவர் நீர்தானா? வருகிறவர் நீர்தானா? அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். நல்ல கவனிங்க, யோவானுக்கு ஒரு கேள்வி இருந்தது. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி கேள்வி அனுப்பினான். ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார்? 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. 11:4. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். யோவானிடத்திலே போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நல்ல கவனி, ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறார் பாத்துங்க. நீர்தானா அல்லது வருகிறவர் வேறொருவரான் கேள்வி கேட்கிறார் யோவான். ஆண்டவர் அருமையா 4-5 வசனத்தில் என்ன பண்றாரு? நீங்க கேட்டதை பார்த்ததை போய் யோவானுக்கு சொல்லுங்க. இப்ப மோசேக்கு ஒரு கேள்வி. மோசேக்கு ஒரு கேள்வி. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். என்னாகமம் 11ஆவது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். 11 முதல் 13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இன்னும் ஜனங்களையெல்லாம் கற்பந்தரிச்சேனோ, இவர்களை பெற்றது நானோ. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் செவி கொடுக்கிறதற்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடும் என்று. நல்ல கவனிங்க, ஆண்டவரிடத்துல மோசே கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். நானா இவர்களை பெற்றேன்? ஏன் இந்த பாரத்தை என் மேல் சுமத்துகிறீர்? நானா இவர்களை வழி நடத்தினேன்? கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். என்னாகமம் 11ஆவது அதிகாரம் 22-23 வசனம். ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, ஒரு நாள் 2 நாள் இல்லப்பா, 30 நாளைக்கும் செய்வேன். மாதம் முழுவதும் 30 நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன்.
கர்த்தர் செய்ததை என் கேள்வியின் பக்கத்திலே வைத்து பார்க்க உதவி செய்வாராக. இந்த ஆராதனையில் அந்த பதிலையும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் காண என் தேவன் கிருபை தருவாராக. சங்கீதம் 22வது சங்கீதம் 1வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 22 1வது வசனமும் 15வது வசனமும். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும், எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். இந்த சங்கீதம் கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. என்ன கேள்வி கேட்கிறார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கேள்வியோடு சொல்லிட்டு சொல்றான். மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று தாவீது கேள்வி மேல் கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார்? சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் எழுத வைக்கிறார். அப்படி எழுத சொன்னபோது தெரிந்தது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கேள்விகளுக்கு சரியான பதிலை கண்டுகொள்ள எங்களுடைய மனக்கண்களை இந்த ஆராதனையில கர்த்தர் திறப்பீராக. யோபு கேள்வி கேட்கிறான். யோபு 26லிருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்கும் 16 கேள்வி கேட்குறான். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 26லேருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்கும் 16 கேள்வியை யோபு கேட்குறான். என் நீதியை நீர் மறந்தது என்ன? எனக்கு இப்படி ஒரு அநியாயம் கிடைத்தது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் விபரீதமாய் நடந்தது ஏன் என்று கேட்கிறான். ஆண்டவர் எப்படி தெரியுமா பதில் கொடுத்தாரு? 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா முதல்ல 55 கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை கேள்வி? 55. இவன் 16 கேள்வி கேட்டான். ஆண்டவர் முதல்ல எத்தனை கேட்கிறார்? 55 கேள்வி கேட்கிறார். கொஞ்ச நேரம் இடைவெளி கொடுத்தார். அவன் மூச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் என்ன பண்ற, ஒரு சிறிய இடைவெளியை கொடுக்கிறாரு. மறுபடியும் 20 கேள்வி கேட்கிறார். மொத்தம் ஆண்டவர் 75 கேள்வி கேட்கிறார். அவன் 16 கேள்வி கேட்டான். ஆண்டவர் 75 கேள்வி அவனை கேட்கிறார். எதுக்கு தெரியுமா கேட்கிறாரு? இந்த கேள்விகளை ஏன் ஆண்டவர் யோபுட்ட கேட்டார்னா, நான் பர்வதத்தை பிளந்த போது நீ கண்டாயா? நான் பர்வதத்தை பிளந்த போது நீ கண்டாயா? நான் வெள்ளிக்கு உண்டாக்கின போது உனக்கு தெரியுமா? நான் வெள்ளிக்கு இடம் உண்டாக்கின போது உனக்கு தெரியுமா? மின்னலுக்கு வழியை உன்னால் உண்டாக்க முடியுமா? ஒரு சிலவற்றை மட்டும்தான் சொல்றேன். உண்டாக்க முடியுமா? அத்தனை கேள்விகளுக்கும் இந்த ஆண்டவரால் என்ன செய்ய முடிந்தது, என் ஆண்டவர் என்ன செய்ய வல்லவர் என்பதை எண்ணி பார்ப்பதற்காக 75 கேள்விகளை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. என்னால் என்ன செய்ய முடியும், என்னுடைய வல்லமையால் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை வைத்துவிட்டு பக்கத்தில் உன் கேள்வியை வச்சினா உனக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு யோபு, புரிஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் கேள்வியை வச்சு அவனை எண்ணி பார்க்க வச்ச உடனே யோபு புரிஞ்சுக்கிட்டாரு. 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்று. அல்லேலூயா. இப்போ பார்த்த உடனே அந்த பதிலெல்லாம் ஆண்டவர் வல்லமையெல்லாம் பார்த்த உடனே யோபு சொல்றான், இப்போதுதான் எனக்கு கொஞ்சம் புரியுது. நான் புத்தியின போல புலம்புகிறேன். எப்போ 55 கேள்வி கேட்டு நிறுத்தின உடனே சொன்னார், ஆண்டவரே இனி நான் ஒன்றும் பேச மாட்டேன். இனி என்ன பண்ண மாட்டேன்? ஒன்றும் பேச மாட்டேன். என் வாயை கொஞ்சம் பொத்திக்கிறேன். என் வாயை கொஞ்சம் என்ன பண்ணுறேன்? பொத்தி நான் அமைதியாக இருந்து விடுகிறேன். ஏன் தெரியுமா? புரிந்து கொண்டான். என்ன புரிந்து கொண்டான்? சரியான கேள்விகளுக்கு
என் ஆண்டவர் சரியான பதிலை கர்த்தர் கொடுப்பார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த காலையில் இந்த ஆராதனைக்கு உங்களுடைய மனதில் ஏராளமான கேள்விகளோடு அல்லது மனிதர் கேட்ட ஏராளமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த காலை வேளையிலே தேவ சமூகம் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய கேள்விகளுக்கு இந்த மாதத்திலே பதிலை கண்டுகொள்ள உதவி செய்கிறவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 34 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வசனங்கள். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். நல்ல கவனிங்க, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 34 வசனம் வரைக்கும் தேவனுடைய மனிதனை வைத்து 4 கேள்விகளை கேட்க வைக்கிறார். இதற்கு நாம் என்ன பதில் சொல்வோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய 3 பகுதிகளோடு தொடர்புடைய 4 கேள்விகளை ஆண்டு கேட்கிறார். அந்த 4 கேள்விகளுக்கும் பதிலையும் இந்த நாளிலே நாம் பார்க்கவும், அந்த பதிலை இந்த மாதத்தில் நாம் அனுபவமாக்கி கொள்ள நமக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது கேள்வி ரோமர் 8ஆம் அதிகாரம் 33 34 வசனங்களை வாசிங்க. ரோமர் 8. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். நல்ல கவனிங்க, தேவன் தான் தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த தேவன் தெரிந்து கொண்ட இவர்கள் மேல் ஏன் இவ்வளவு குற்றம் வருகிறது? அதுதான் முதல் கேள்வி. தேவன் தெரிந்து கொண்ட இவர்கள் மேல் ஏன் இவ்வளவு குற்றம் வருகிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். தேவன் என்னை ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார், தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறோம். ஏன் அவர்களை எப்போதும் அந்த பிள்ளைகள் மேலே, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேலே குற்றம் சுமத்துகிறார்கள்? இது நம்மை குறித்தது. இது நம்மை குறித்தது. நம்ம எல்லாருக்கும் பெற்றோர் நல்ல பேர் கொடுத்துருக்குறாங்க, அப்படி தானே? நம்ம எல்லாருக்கும் பெற்றோர் நல்ல பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர், ஏன் நம்முடைய மனசாட்சி கூட அந்த பேரை மறந்துவிட்டு செய்ததை வைத்து நமக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. செய்ததை வைத்து ஒரு பெயர் என்ன பண்ணுகிறது? நமக்கு என்ன பண்ணுகிறது? சொல்லுகிறது. நாமே பல நேரத்தில் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வி? நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு காரியம் செய்கிறேன், ஏன் எனக்கு நடக்குது? இவ்வளோ ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்காக இவ்வளோ காரியம் செய்கிறேன், ஏன் நடக்குது? கடைசியில் என் கூட இருக்கிற எல்லாரும் தப்பித்துக் கொள்ளுகிறாங்க, நான் மட்டும் மாட்டிக்கிறேன். என் கூட இருக்கிற எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க, நான் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்? மாட்டிக்கொள்ளுகிறேன். அப்படி வரும்போது பழி என் மேலே மட்டும்தான் வருது. பழி என் மேலே மட்டும், கூட இருக்க எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க, பழி என்ன பண்ணுது? என் மேலே மட்டும்தான் வருகிறது. நம்ம மேலே காரணங்கள் சுமத்தப்படுகிறது. கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்ட போது ஏன்
அவன் மேலே பலர் குற்றம் சாட்டுகிறார்கள். இதுதான் கேள்வி. கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷன் மேலே ஏன் இவ்வளோ குற்றம் சுமத்துகிறார்கள்? கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொள்ளும்போது ஏன் அநியாயமாய் வார்த்தையினாலே குலைத்து போடுகிறார்கள்? ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளை பீறுகிறார்கள்? அப்போது பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் வருது, பழி வருது. எல்லாத்துக்கும் கடைசியில் பலி யாருன்னா விசுவாசி. எல்லாத்துக்கும் பலி யார்? விசுவாசி. வீட்டில் 10 பேர் இருப்பாங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் மறந்துடுவாங்க. பைபிளை மட்டும் கையில் சுமக்கிறோம். பார்த்தீங்களா? நம்மளை பார்த்து சொல்ல, உன்னால தான் இந்த பிரச்சனை, நீ இந்த தேவனை ஆராதிக்கிறதுனால தான் வீட்டில் என்ன பண்ணுறது இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே குற்றம் சுமத்துகிறார்களே, காரணம் என்ன? கேள்விக்கு பதிலை பக்கத்திலேயே கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, கேள்விக்கு பதிலை கர்த்தர் பக்கத்திலேயே வச்சிருக்கிறாரு. அதாவது என்னை தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, அந்த உண்மையை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். நம்மை தெரிந்து கொண்டவர் யார்? நம்முடைய தேவன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்டவர் என் இயேசு. அவரை நோக்கி பார்க்க எனக்கு உதவி வேணும். அல்லேலூயா. நம்மேல் பிறர் சாட்டுகிற குற்றச்சாட்டுகள், அனாவசியமான குற்றச்சாட்டுகள், அதன் மேலே இயேசு எப்படிப்பட்டவர்னு வச்சு பாருங்க. அல்லேலூயா. பதில் என்ன வரும் தெரியுமா? குற்றம் சுமத்த தகுதி உள்ளவர் ஒருவர் தான், அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். மற்ற யாரும் குற்றம் சாட்ட முடியாது. குற்றம் சொல்லணும்னா தகுதி உள்ளவர் ஒருவர் தான் இருக்கிறாரு. அந்த தகுதி உள்ளவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் யார்? அவர் தான் உனக்கு ஜட்ஜ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மை தெரிந்து கொண்டவர் தான் நமக்கு ஜட்ஜ். அவர் தான் சட்ட புஸ்தகமும் சட்டமும் அவர் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் தான் சட்ட புஸ்தகம், அவர் தான் சட்டம். அல்லேலூயா. உனக்கு வழி காட்டுபவரும் அவர்தான், உனக்கு நீதி வழங்குகிறவரும் அவர்தான். அவரே உன்னை நீதிமான் என்று சொல்லி இருக்கும்போது, அவரே உன்னை என்னுடைய பிள்ளை என்று அவர் சொல்லி இருக்கும்போது, நல்ல கவனிங்க, அவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கும்போது எத்தனை பேர் எத்தனை சொல்லி உங்கள் அடையாளத்தை குலைக்க நினைத்தாலும் அது நிற்காது, அது பலிக்காது. நிற்க போவது ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? தகுதி உள்ளவர் எனக்கு கொடுத்த அடையாளம் நிற்கும். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிவாய் அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றிருந்தான். தமக்கு முன்பாக நிற்பவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவர் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள்.
நல்ல கவனிய போதும். அழுக்கு வஸ்திரத்தோடு யோசுவா இருக்கிறார். இப்போ அவர் மேலே குற்றம் சாட்ட சாத்தான் ரெடியாக வந்து நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொண்ட கொல்லி அல்லவா என்று யோசுவாவை ஒரு பக்கத்திலே வைத்து அவனை தெரிந்து கொண்ட தேவன் இருக்கிறார். பாதாளமே குற்றம் சுமத்தினாலும் இல்லை, அவன் என்னுடையவன், நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று அடையாளம் குலையாமல் பார்க்கிற ஒரு கர்த்தர் உண்டு. நாம் வேலை பார்க்கிற இடத்துல நம்முடைய அடையாளங்கள் சோதிக்கப்படும். நான் கர்த்தருடைய பிள்ளைதானா என்று சொல்லி பரீட்சிக்கப்படும். பல நேரத்தில் அநியாயமான பழி கூட உங்கள் மேலே சுமத்தப்படும். அந்த நேரத்தில் மனதிலே வையுங்கள், ஏன் இல்லாத பழி என் மேலே வருகிறது என்று சொல்லி ஒரு நாளும் நினைக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் என் மேலே பழி வருதுன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. என்னை தெரிந்து கொண்டவர் என்னை நியாயப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு 2 அதிகாரம் 25வது வசனத்தையும் எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனத்தையும் வாசிங்க. யாக்கோபு 2:25, எபிரேயர் 11:31. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். ராகாப் என்கிற ஒரு நபரை பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களிலும் ராகாப்பை சொல்லும்போது ராகாப் என்னும் வேசி, அவளுடைய பழைய அடையாளம் இன்னும் அங்கே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் யாக்கோபிலே பார்க்கிறோம், அந்த அடையாளம் இருந்தாலும் அவள் கிரியைகளினாலே நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். என் நிலைமை, என்னுடைய அடையாளங்கள் தேவையில்லாமல் தாக்கப்படும் போது கர்த்தர் என்னை தலை நிமிர்ந்து அந்த இடத்திலே நிற்க பண்ணுவதற்கு, சாட்சியோடு நிற்க பண்ணுவதற்கு எனக்கு ஒன்றை செய்வீராக. அல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்டது யார் என்பதை நான் மறக்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை தெரிந்து கொண்டது யார் என்பதை ஒரு நாளும் மறக்காதிருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ரோம சபையில் ஒரு விசுவாசி இருக்கிறார். எல்லாரும் மூத்த விசுவாசிகள், முந்தி வந்தவர்கள் எல்லாரும் அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர்னா, நீ பலவீனன், உன்னால் முடியாது, நீ ஜெபிக்க முடியாது, நீ ஜெயிக்க முடியாது. கர்த்தர் அவனை தெரிந்திருக்கும் போது சபை என்ன சொல்லுகிறது, பலவீனன் என்று சொல்லி பெயர் கொடுத்தது. கர்த்தர் பவுலை வைத்து எழுத வைக்கிறார். ரோமர் 14வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 14:3. புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை அவன் பலவீனனா இருக்கட்டும், அவன் குற்றவாளியாகவே உனக்கு தெரியட்டும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அர்த்தம் என்ன, கர்த்தரே அவனை ஏற்றுக்கொண்டார் என்றால் நீ ஏன் அவரை பற்றி குறைத்து மதிப்பிடுகிறாய்? உன் எடை போடுதல் செல்லாது. எத்தனை தான் மனிதர்கள் நம்முடைய அடையாளத்தை குறிக்க என்ன வார்த்தையை பேசினாலும், ஏன் பேசுறாங்க, எதற்காக பேசுறாங்க? இந்த கேள்விக்கு ஒரே பதில், அனைத்தையும்
மறந்து மன்னிக்கும் தேவன் அதை அழித்து போடுகிறார். நீர் எனக்கு தந்த அடையாளத்தை காத்துக்கொள்ள நீர் ஒருவரே வல்லவர். எந்த மனிதனும் அரைகுறை சாட்சிகளும் அதை ஒரு நாளும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. ரெண்டாவது குற்றச்சாட்டு ரோமர் 8:31. ரெண்டாவது கேள்வி. முதலாவது கேள்வி, ஏன் குற்றம் என் மேல் வருகிறது? இப்ப ரெண்டாவது கேள்வி, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நல்ல கவனிங்க, கேள்வி கேட்கிறது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், வாசிங்க அந்த வசனத்தை. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஏன் எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது? ஏன் எல்லாரும் என்னை எதிர்க்கிறார்கள்? எல்லாமே எனக்கு தானே எதிராக வருது. அதுதான் நம்முடைய கேள்வி. குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் தம்பி 4 பேர், ஒருத்தருக்கும் எதிர்ப்பே வரல. ஆனால் எனக்கு மட்டும் வந்திருக்கு. நான் தான் ஆவியிலே நிறைந்திருக்கிறாள், நான் தான் கர்த்தரை சேவிக்கிறாள். ஆனால் ஏன் எனக்கு எதிராக எல்லாம் வருகிறது? வாழ்க்கையில் அப்படி வருகிற ஒரு பகுதி உண்டு. அல்லேலூயா. சவால் நிறைந்த பகுதி. அதுக்கு பேர் என்ன? சவால் நிறைந்ததான பகுதி. அந்த பகுதியில் இல்லாத ஒரு ஆள் இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா கை உயர்த்துங்க. உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லாருக்குமே என்ன உண்டு? சவால் உண்டு. விசேஷம் என்ன? ஆண்டவரை நெருங்க நெருங்க தான் சவால் பெருசாக வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை நெருங்க நெருங்க தான் சவால் பெருசாக வருது. அவன் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ஒரு கேள்வி இருக்குப்பா, ஏன் எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது? நீங்கள் வெளியில் சொல்ல நீங்களும் இப்படி தான் கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் எதிராக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கேட்டிருப்போம். ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே எதிராகவே வருது? ஏன்? கேள்விக்கு பக்கத்தில் ஆண்டவர் ஒன்றை வைக்க சொல்லுகிறார். கேள்வியே மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் பதிலே கிடைக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கேள்வியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் பதில் கிடைக்காது. ஒரு உண்மையை அதற்கு பக்கத்தில் வை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு உண்மையை அந்த கேள்விக்கு பக்கத்தில் வை. என்னது? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீ வைத்து பார்த்தால் அங்கு தான் பதில் இருக்கிறது. அங்கு தான் பதில் இருக்கிறது. ராமன் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையும் எதிர்ப்பாக வரட்டும், அத்தனையும் பார்த்து கொள்ள என் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் என்ற உண்மையை வச்சிங்கன்னா அந்த கேள்விக்கு பதிலை கண்டுகொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சவாலை என்னால் தீர்க்க முடியாது. தீர்ப்பதற்கென்றே என் பக்கத்தில் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சவால் எனக்கு பெரியது, ஆனால் என் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறாரே, அவருக்கு ஒரு நாளும் என்னுடைய சவால் பெரிதல்ல. அல்லேலூயா. என் சவாலை விட என் தேவன் பெரியவர். கைவத்தி சொல்லுங்க. என் சவாலை விட என் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். பெரிய எதிர்ப்பு, பெரிய பிரச்சனை, பெரிய சவால். அப்படி அதை எப்படி தீர்ப்பது? என் பட்சத்தில் இருக்கிறவர் யார் தெரியுமா? அவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காது. சொல்லுங்க. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காது என்று சொன்னவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. என் பட்சத்தில் இருப்பவர் யார்? உன்னை தொடுகிறவன், என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்.
என் பட்சத்தில் இருப்பது யார்? ஒன்றும் உங்களை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை என்று சொன்னவர் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு, எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. முழு மனதோடு கர்த்தரை பின்பற்றினான். கர்த்தரை பின்பற்ற பிரச்சனை முடிஞ்சிச்சா, அடுத்த பிரச்சனை. அந்த பிரச்சனை முடிஞ்சுதா, அடுத்த பிரச்சனை. அந்த பிரச்சனை ஒவ்வொரு முறையும் வரும்போது முந்தின வந்த பிரச்சனையுடைய பெரிய பிரச்சனையா வருது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒரு பிரச்சனையை தாண்ட அடுத்த பிரச்சனை, முன்னதை விட அந்த பிரச்சனை பெருசா இருக்கு. இந்த பிரச்சனையை தாண்ட இதை விட பெருசா பிரச்சனை இருக்கு. ஆனால் வெளியே இருந்து வருகிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து போனால், சரீரத்தில் பிரச்சனை, வெளியே இருக்கிற பிரச்சனையை தாங்கிடுறோம். அடுத்த பிரச்சனை எங்க வருது? சரீரத்தில் பிரச்சனை. 2 நாளாகமம் 32 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 32:8. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவராகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நல்ல கவனிங்க. அசீரியா ராஜா அநேக நாட்களாய் முற்றுகை போட்டு நெருக்குகிறான். எசேக்கியாவிற்கு இருந்த சவால் நாள் ஆக ஆக பிரச்சனை பெரிதாகிறது. ஜெபிக்க குறையும் பார்த்தா ஜெபிக்க குறையவே இல்லை. நான் எல்லா கூட்டத்துக்கு வருகிறேன், உபவாச ஜெபத்திற்கு நிறைய பேர் வர்றதே இல்லை. நான் வரேன். ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் பெரிய சவால் வருது? எனக்கு மட்டும் ஏன் பெரிய சவால் வருகிறது? ஏன்? கொஞ்சம் திரும்பி பார்க்கிறான். தன் பட்சத்தில் இருப்பது யார் என்பதை பார்த்தபோது சொல்லுகிறான், அசீரியரோடு இருப்பது மாம்சப்புயம், என்னோடு இருப்பது எங்கள் யுத்தத்தை ஜெயிக்க பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சவால் நம்முடைய வேலையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், ஆண்டவரே, நான் தனித்து அந்த பிரச்சனையை நான் பார்க்காமல் என்னோடு கூட என் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறாரே, அவரை பார்த்த பின்பு அந்த பிரச்சனையை நான் பார்க்க எனக்கு கிருபை தருவீராக. யோசுவா 14 அதிகாரம் 12 வசனம். யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் சீட்டு போட்டு பட்டுன்னு லேண்டு கிடைக்கிறது, எல்லாருக்கும் உடனுக்குடன் கிடைக்கிறது. இவன் தான் எல்லாரை விட உத்தமமாக இருந்தவன். காலேப் தேவனை உண்மையில் பின்பற்றினவன். கடைசி வரை அவனுக்கு லேண்டு கிடைக்கல, எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாச்சு. ஆனால் அவருக்கு தான் மோசே ஒரு நல்ல பெரிய இடத்தை வாக்கு பண்ணி இருந்தார். வாக்குத்தத்தம் நிறைவேற சவாலும் பெருசாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தாரெல்லாம் சரிதான், வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா சவாலும் பெருசாக இருக்கும். சொல்லுங்க, சவாலும். என்னப்பா, உன்னை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுத்தாரே அப்படின்னு சொன்னையே, எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, உனக்கு ஒன்றுமே கிடைக்கலையா? அப்படி தான் நம்மளை பார்த்து கேட்பாங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு சாட்சியெல்லாம் சொன்னையே, எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. மிகப்பெரிய சவால். அவனுக்கு கடைசியில் ஒரு லேண்டு கிடைக்குது, மலை பிரதேசம். சரி, மலையாக இருக்கட்டும் என்று சொல்லி பார்த்தார். சரி, மலை பிரதேசம் கிடைச்சது, லேண்டு, சரி மலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினச்சா, அங்கே போன இருக்கிற ஜனம் எல்லாம் வெறும் அரக்க. அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் யார்? அரக்கர்கள். வேறு யாருக்கும் அப்படி நடக்கலை. உத்தமமாய் நடந்த காலேபுக்கு தான் பெரிய சவால். அப்போது காலேப் சவாலை பார்க்காமல் தன்னோடு கூட இருக்கிறவரை பார்த்து சொல்லுகிறான். யோசுவா 14:12. மறுபடியும் வாசிங்க.
ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். கர்த்தர் என்னோடு இருப்பார். ஆனால் வயசு 85. கர்த்தர் என்னோடு இருப்பார். வயசு எவ்வளவு? 85. பிரச்சனை எல்லாரை விட பெரிய பிரச்சனை. நல்ல கவனிங்க. அந்த கேள்விக்கு என்ன கேள்வி தெரியுமா? இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன் என்ற கேள்விக்கு பதில் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களோடு இருப்பவரை, எங்கள் சவாலை அல்ல, எங்கள் பிரச்சனையை அல்ல, எங்களோடு இருப்பவரை பார்க்க எங்கள் கண்களை இந்த காலை வேளையிலே கர்த்தர் திறப்பீராக. இதுவரைக்கும் நாம பார்த்து நமக்கு முன்னாடி நிற்கிற பெரிய பிரச்சனை, பெரிய சவால், பெரிய நெருக்கம், அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் பார்க்காத, உன் பக்கத்தில் ஒருவர் நான் இருக்கிறேனே, என்னை பார். என்னை பார்த்த பின்பு பிரச்சனையை பார், உன் கேள்விக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. 118 சங்கீதம் 10 முதல் 12 வசனங்கள். சங்கீதம் 118 10 முதல் 12. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். சுற்றி பார்க்கிறான், இடைவெளி இல்லாமல் பிரச்சனை. சுற்றி பார்த்தா இடைவெளி இல்லாத பிரச்சனை. மனிதர்கள் அவனை நெருக்குகிறார்கள். எல்லா ஜாதியாரும் அவளை வளைந்து கொள்ளுகிறார்கள். தேனீக்களை போல வளைந்து கொள்ளுகிறார்கள். தப்பிக்கொள்ள இடமில்லாதபடி அத்தனை பிரச்சனை அவனை வளைந்து கொண்டது. அந்த நேரத்தில் அதை பார்த்து கொண்டிருப்பதற்கு முன் தாவீது 118 சங்கீதம் 4, 6, 7 வசனங்களை வாசிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் சொல்றேன் பாருங்க. அந்த பிரச்சனை சுத்தி பிரச்சனை. அந்த பிரச்சனையை பார்ப்பதற்கு முன்பு தாவீது சொல்றான், என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சுற்றி வளைச்சு தான் இருக்கிறாங்க தாவீத. அவர்களை 118:10 பார்ப்பதற்கு முன்பு 6வது வசனத்தில் பார்க்கிறான். தன் பட்சத்தில் இருக்கிறவரை பார்க்கிறான், பதிலை கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு கிடைத்த பதில் என்ன? நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஏன்? அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். தன்னுடைய வலது கரத்தை அவனுக்காக உயர்த்தி பராக்கிரமம் செய்கிறவர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, அது எல்லாரும் தள்ளி போட்ட கல்லாய் நான் இருந்தாலும் தள்ளி போடப்பட்ட என்னை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிற ஒரு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, சவால் பெருசு தான். ஆனால் அதன் நடுவில் சவாலை பார்க்காதபடி என் பட்சத்தில் இருக்கிறவரை முதலாவது நான் பார்க்க எனக்கு கிருபை தருவீராக. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கு பதில் அங்கே தான் இருக்குது. பதிலை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நேரமாயிட்டு முழங்காற்படிடுவோம்.
முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த 12வது மாதம் நமக்கு நிறைய கேள்வி, ஏன்னா நமக்கு தேவையும் அதிகம் நிறைந்த ஒரு மாதம், நிறைய கேள்வி. இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கத்தான் இன்றைக்கி கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சொந்த குமாரன் என்று சொல்லி பாராமல் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? கேள்விக்கு பக்கத்தில் தான் கர்த்தர் பதிலையும் வச்சிருக்கிறார். உங்களுக்கு எத்தனை கேள்வி சாத்தான் கொண்டு வந்திருந்தாலும், மனிதர் கொண்டு வந்தாலும், சூழ்நிலைகளால் வந்த கேள்வியாக இருந்தாலும், அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க தான் கர்த்தர் இன்னைக்கு பேசினார். அந்த பகுதியில் முதல் கேள்வி, ஆண்டவர் தான் என்னை தெரிஞ்சு கொண்டாரு, ஏன் என் மேலே இவ்வளவு குற்றம்? ஆண்டவர் சொல்கிறாரு, பக்கத்தில் என்ன வச்சுப்பார். மேலே குற்றம் சுமத்துறாங்க தான், குற்றம் வருது தான், ஆனால் பக்கத்தில் உனக்கு நான் என்ன செய்தேன்னு கொஞ்சம் திருப்பி பார். திருப்பி பார்த்து அதை வச்சு அதுக்கு பக்கத்தில் உன் கேள்வியை வையே. முன்பு எனக்கு செய்தவ இப்பவும் எனக்கு உதவி செய்வார் என்கிற பதிலை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டாவது ஒரு கேள்வி, ஏன் எல்லாரும் என்ன எதிர்க்கிறாங்க? ஏன் எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கேள்விக்கு பக்கத்தில் முன்னால் உன் பட்சத்தில் இருக்கிற நான் யார் என்பதை முதலாவது நீ பார். உன் பட்சத்தில் இருக்கிற கர்த்தரை பார்த்துட்டு உன் பிரச்சனையை பார்ப்பாயானால் அது ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். தாவீது சொல்கிறார், முதல்ல சுற்றி சுற்றி பார்க்குறாரு பிரச்சனை. சங்கீதத்தில் வாசித்தோம், எல்லா பக்கமும் பிரச்சனை. ஆனால் 10வது வசனத்தை பார்ப்பதற்கு முன்பு 6வது வசனத்தில் தாவீது கர்த்தரை பார்க்கிறான். என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருடைய பிள்ளைய, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையை பார்ப்பதற்கு முன்பு உன் பட்சத்தில் இருக்கிற சர்வ வல்லவரை முதலாவது பார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார். அவர் எவ்வளவு பராக்கிரம் உள்ளவர் என்பதை பார். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை பார். அப்படி பார்த்தா எனக்கு பதில், இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என் பட்சத்தில் இருக்கிறவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கிற பதில் உனக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் அநேகருக்கு கேள்விகளுக்கு கர்த்தர் பதிலை காண உதவி செய்யத்தான் இந்த காலை வேளையில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்க. எனக்கு எத்தனை பேர், ஆண்டவரே என் கேள்விக்கு நீர்தான் பதில், நீர்தான் பதில். யோபு 16 கேள்வி கேட்குறான், ஆண்டவர் அவன்கிட்ட 75 கேள்வி கேட்குறாரு. அதையெல்லாம் அவன் பார்த்தபோது தான் புரிஞ்சு கொண்டது ஆண்டவருடைய வல்லமை என்னன்றதான் புரிஞ்சு கொண்டான். அப்போ தான் சொல்கிறான், புத்தியினமாய் நான் பேசினேன், புத்தியினமாய் புலம்பினேன். இன்றைக்கி நாமளும் அப்படி தான் புத்தியினமாக புலம்பிகிட்டு இருக்கோம். ஆண்டவர் அந்த கேள்வியை யோபனிடத்தில் கேட்டதற்கே காரணமே அவன் அதை எண்ணி பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த கேள்வியை கேட்குறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய செய்கை என்ன என்பதை நீ நினைத்து பார்ப்பாயானால் யோபு சொல்வது போல புத்தீனமாக நம்ம புலம்ப மாட்டோம். இந்த மாதத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நீர் கொடுப்பீர் ஆண்டவரை, கொடுக்க வல்லவர் ஆண்டவர். அதற்கு முன்பு எங்கள் கேள்விகளுக்கு பக்கத்தில் நாங்கள் எதை வைத்து பார்க்க வேண்டும் என்பதை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த 2 காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். எங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நீர் பதிலை கொடுக்கிறீர். இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அனுபவிக்கட்டும். வந்த ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.